ஹல்லேலூயா. இன்றைக்கு திருவிருந்து நாளிலே தேவனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கும்படியாக நாம வந்திருக்கிறோம், ஆயுத்தமாக வந்திருக்கிறோம். அந்த ஆயுத்தத்தை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் இல்லாதவர்கள் இந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்காக ஆயுத்தப்படுத்தின நாளிலே தேவனாகிய கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி இன்னைக்கு ஆராதனை செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஆராதனையில தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி இந்த நாளில தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக தேவனை பிரார்த்திக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென். நமக்கு இந்த மாசத்துல இந்த முதல் தேதியில இந்த 8வது மாதத்துல நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவரா? நம்ம விசாரிப்பற்ற சீயோன். ஹல்லேலூயா. விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீ எப்படிப்பா இருக்கிறன்னு சொல்றதுக்கு கூட நான் இல்ல, ஆள் இல்ல. விசாரிப்பற்ற சீயோன். ஹல்லேலூயா. அப்புறம் உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால், நீ தள்ளுண்டவள், நீ எதுக்கும் உதவாதவன், நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டேன் என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களாய் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு, நீ தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், தேற்றுவார் இல்லை, கேட்பார் இல்லை என்று உன்னை நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லது கரங்களை தட்டி கருத்தை பயன்படுத்தலாமா? நான் உன்னை எத்தனை முறை வேணாலும் கைவிட்டு இருப்பேன். இமை போயிட்டு நான் உன்னை கைவிட்டேன். ஆனால் சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த மைக் வச்சிருக்கிறவங்களா எதுக்குமா வச்சுக்கிறீங்க? பைபிள் வாசிக்கிறவங்க மைக் எடுத்து வச்சு வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, அவர் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, காயங்களை ஆற்றுவேன் என்று, காயங்களை என்ன பண்ணுவேனா? ஆற்றுவேன். முதல்ல உனக்கு ஒரு ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம். அது மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்தில ஆரோக்கியம். ஹல்லேலூயா. குடும்பத்துல எப்படிங்க ஆரோக்கியம்? ஒரு வறுமை இருந்ததுன்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கையா? வாழ்க்கை கிடையாது. அது ஆரோக்கியமான வாழ்க்கை கிடையாது. வறுமை ஏன் வருது? ஆனா வேலைக்கு சரியா போகாததுனால. வேலைக்கு நம்ம சரியா போயிட்டு என்ன பண்றது இல்ல, சம்பாதிக்கிறது இல்ல. நம்ம கூடுமான அளவுக்கு நம்ம பெற்றோர், நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை அறிந்து அதுக்கு ஏற்றது போல நம்ம வேலை தேடி அந்த வருமானத்தை தள்ளணும். ஹல்லேலூயா. வரவு 8னா செலவு 10னாவா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வரவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறதாக இருக்கணும். அங்க ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படுகிற, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற, குடும்பம் உன்னை கைவிட்டுச்சு, உன் சொந்த பந்தம்லாம் கைவிட்டுச்சு, நீ எதுக்கும் உனக்கு உதவி செய்கிற கரங்கள் யாரும் இல்லை என்று நீ பார்க்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவியின் கரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு யாரும் இல்லை என்று நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை என்ன பண்றதில்ல, விலகிறதே இல்லை. ஹல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் சரி, யார் உன்னை துரத்தினாலும் சரி, யார் உன்னை உதவி செய்ய உனக்கு திராணி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் உன்னுடைய அழுகையை நிறுத்துகிறேன். நான் உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கண்ணீரை நான் துடைப்பேன். ஹல்லேலூயா. எல்லா முகங்களிலிருந்து ஹல்லேலூயா. நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் பட்ட பாடுகள் அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் முகங்களில் இருந்து கர்த்தர் கண்ணீரை துடைக்க போகிறார். உன் காயங்களை கர்த்தர் ஆற்ற போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் காயங்களை ஆற்றுவார்.
எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். என் குடும்பம் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சச்சரவு, கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். அல்லேலூயா. உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. ஆரோக்கியம் வர பண்ணி நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயத்தை ஆற்றுவேன். இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற காயம் எதையாவது சொல்லி சொல்லி நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நீ கவலைப்படாத. அது பிறவி குணம். பிறவி குணம் யாரையும் என்ன பண்ணாது, சும்மாவே விடாது. எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். சுபாவமான அந்த பிறவி குணத்தை யாராலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் அவர்களுக்கு அவரை மாற்றணும். அல்லேலூயா. தேவன் பிரியமாய் இருக்கிறார். உன்னை ஆரோக்கியம் வர பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு நன்மையான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். காயப்பட்டு நீ இருதயத்துல காயம், வேலைத்துறையில காயம், வியாபாரத்துல சரிவு, என்ன செய்யறதுன்னே தெரியல, உன்னுடைய கடன் பிரச்சனை உன்னை நெருக்கம். அல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன அவர்கிட்ட சொல்ல போறோம்னு கூட தெரியாது. அதை கர்த்தர் உனக்கு நிறைவாக கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த காயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் காயங்களை ஆற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தில் ஏற்பட்ட காயங்கள், உன்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட தோல்வியான காயம், என்ன செய்யறதுனே தெரியாது. வீட்டுல கூட சொல்ல மனசு இருக்காது. கம்முன்னு உட்கார்ந்து போயிட்டு ஒரு பக்கமா உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபிப்பாங்க, அழுகிறவர்கள் அழுவார்கள். அல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே, நமக்கு யார் நமக்கு கொடுத்து உதவுவாங்கன்னு தெரியலையே என்று சொல்லி கூட ஒரு கலக்கம் இருதயத்தை பாதித்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அந்த பாதிப்பு பாத்தீங்கன்னா நம்மள என்ன செய்யறதுனே தெரியாது. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க ஆறுதலாய் நம்ம பேசணும். அல்லேலூயா. ஒரு ஆறுதலின் வார்த்தை தன் கணவருக்கும் சரி மனைவிக்கும் சரி, வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஆறுதலாய் நம்ம பேசி அந்த காயங்களை ஆற்றக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் இடத்துல முழங்கால் படியிட்டு நீ செபிக்கும் போது கர்த்தர் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இந்த காயங்களை ஆற்றுவதற்கு உண்டான வழிகளை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். உலகம் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், உற்றார் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஒண்ணுமே இல்லை, இவங்களை நம்பி போறதுனால ஒரு பிரயோஜனமா இல்லைன்னு கூட உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை உன் குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒன்னாலும் உன்னை தள்ளி வைக்கலாம், ஆனா அவர்கள் எல்லாரும் உன்னுடைய சமூகத்தில் வருவதற்கு என் தேவன் அப்படி ஒரு வழியை உருவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, கவலைப்படாத. தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறாயா, கவலைப்படாத. தலைக்கு மூலக்கல்லாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. நீ தள்ளப்பட்ட கல் என்று நினைக்கலாம், தலைக்கு மூலக்கல்லாக கர்த்தர் உன்னை வைப்பார். அல்லேலூயா. நீ இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. இருப்பா, அவங்க வந்துட்டோம், கொஞ்ச நேரம் ஆனா கூட பரவாயில்லப்பா, வரட்டும், இருப்பா. அல்லேலூயா. நீ இல்லாம எந்த காரியத்தையும் செய்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். உன்னை அங்க கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. உன்னை யார் வேணான்னு தள்ளினாங்களோ, யார் உன்னை விசாரிப்பவர்களா இல்லை என்று தள்ளினார்களோ, கர்த்தர் உன்னை விசாரிக்கவும், உன்னை முன்னே நிறுத்தவும், உன்னை மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உன்னை முன்னாடி வைப்பாங்க, உன்னை கூப்பிட்டு நிறுத்துவாங்க. அல்லேலூயா. தேவன் அவ்வளவு பெரிய நல்லவர், உன் மேல அவ்வளவு பிரியம். அல்லேலூயா.
ஏன்னா நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறதுனால தான் தனக்காக ஜீவனையே நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நீ நான் நல்லா வாழணும், சுகமா இருக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், 1000 வருஷம் அரசாட்சியில நீயும் நானும் பங்கு பெற வேண்டும் என்று தேவ விருப்பம். அல்லேலூயா. ஏன்னா எழுந்து போனதே, அல்லேலூயா, நம்ம எழுந்துட்டோம். ஆதாம் மூலமாய் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை, தேவனுடைய பட்சத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம். அல்லேலூயா. ஆதாம் செய்த அந்த ஏவாள் செய்த ஒரு பாவம், ஒரு சின்ன மீறுதல், அந்த மீறுதலினால மனிதனுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நித்தியமான வாழ்க்கையை இழந்திருக்கோம். அந்த நித்தியமான வாழ்க்கையை மறுபடியும் கொடுக்கிறதுக்காக கர்த்தர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. உன் காயங்களை ஆற்றுவார். உன் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக தேவன் சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தேவனை நிறைய பேர் வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தரை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எந்த மக்களை தேடி வந்தாரோ அதே மக்கள் கல்லால் அடிச்சாங்க. அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய வலி இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் கர்த்தர் அதை பொருட்படுத்தல. வேதனைப்படுத்தின ஜனங்களுக்கு மத்தியில அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை கல் எறிஞ்சிய, என்னை திட்டினிய, என்னை வேவு பார்க்க வந்திருக்கிறிய என்று சொல்லி தேவன் ஒருவரையும் தள்ளல. அல்லேலூயா. மரியாளுடைய சகோதரன் மரித்துட்டான். அந்த மரியாள் விட்ட கண்ணீர் மறுபடியும் அவங்க அந்த லாசருக்கு என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது. மறுபடியும் எழுப்பு வல்லவர் ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. ஆனா அந்த கண்ணீரை பாருங்க, கேட்குவதற்கு அந்த ஜனங்கள் வந்து அங்க இருந்தால் கூட, ஆனா அந்த கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு அந்த தேடுதல் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 31-32 வாசிங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள், அங்க ஆறுதல் அவர் கூட வீட்டுல வந்து ஆறுதல் சொல்லி இருந்த யூதர்கள், மரியாள் சீக்கிரமா எழுந்து போய் என்ன பண்ணாங்க, அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அப்படி நினைச்சாங்க. அந்த ஜனங்க அவங்க வேகமா எழுந்து போனதை பார்த்து அந்த ஜனங்க தன்னுடைய சகோதரன் புதைக்கப்பட்டிருக்கிற, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அவளுக்கு பின்னே போனார்கள். அவங்க பின்ன போனாங்க. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே பாதத்துல விழுறாங்க. அல்லேலூயா. இயேசுவை கண்டவுடனே அவங்களுடைய கண்ணீர் தேற்றுறதுக்கு ஆள் இல்லை. இருதயத்துல காயம் ஏற்பட்டுச்சு. சொந்த சகோதரன், ஒரே ஒரு சகோதரன், வாலிப பிள்ளை ஒருத்தனா அந்த குடும்பத்துக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தது. அந்த ஆம்பளை பிள்ளை என்ன ஆயிடுச்சு, எவ்வளவு காயம் இருக்கும் பாருங்க அந்த இருதயத்துல. அந்த காயப்பட்ட இருதயத்தை ஆற்றுவது யாரால முடியும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும் உன் துக்கங்களை சந்தோஷமா மாற்றுவது, உன்னுடைய அழுகையை களிப்பாய் மாற்றுவதற்கு என் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆமென். உன் துக்க நாட்களை ஆரோக்கியமான நாட்களாக உருவாக்குறதுக்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். உன் எதிர்பார்ப்பை, அந்த எதிர்பார்ப்பு பல நாட்களாக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அது கிடைக்காம கூட போயிருக்கலாம். கர்த்தர் அதை நிறைவேற்றி தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. காயங்களை ஆற்ற என் தேவன் வல்லவர். அந்த மரியாள் போயிட்டு இயேசுவின் பாதத்துல விழுறாங்க. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டானே என்று கண்ணீரோடு இயேசுவின் இடத்துல அழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம எத்தனை பேருங்க இயேசுவின் இடத்துல உன் கண்ணீரை, உன் அழுகையை இயேசுவின் பாதத்துல வைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா முகங்களினுடைய கண்ணீர் எப்போது துடைக்கப்படும். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல விழும்போது உன் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார்.
உன் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் ஆரோக்கியமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியம் உனக்கு வேணும் என்றால் இயேசுவை தேடி போகணும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை, ஒரு கசப்பான சூழ்நிலை, என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் அங்க வந்து நிற்கிறார். அதை அறிந்த அந்த மரியாள் நன்றாக அறிந்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரை எல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை, காயப்பட்ட இருதயத்துக்கு அந்த இருதயத்தை காயங்களை ஆற்ற ஒரு வல்லவர் வந்திருக்கிறார் என்பதை நன்றாக உணர்ந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாங்க அந்த அம்மா. ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் விழுந்த உடனே கர்த்தர் வாசிமத அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைஞ்சார். அப்போ நம்முடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் கண்டு அவர் கண் கலங்குறார். சாதாரணமா இல்லை. ஐயோ, என் பிள்ளைகள் எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கலங்குகிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உன்னுடைய ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேட்கோளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அதை செய்வார். நீ விசுவாசிக்கணும். அந்த அம்மா விசுவாசித்தாங்க. ஆண்டவரே, நீ இங்க இருந்திருந்தா என் தம்பி என்ன பண்ணிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் அந்த சகோதரனுடைய ஏற்பட்டிருக்கிற அந்த இருதயத்தின் காயம் விசுவாசத்தினால் அந்த காயம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. கீழே அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அவரை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆமா, எவ்வளவு நேசிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இந்த கிறிஸ்துவ ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த ஜனங்களை எவ்வளவு இயேசுவை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்தார் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றம் அடைந்தா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து இவர்களை விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு இவர்கள் மேல வச்சிருக்கிற அன்பை விளங்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 5:8 அப்படிதான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவருங்க, நம்ம மேல அன்பாகவே இருக்கிறார், நம்ம மேல பாசம் உள்ளவராக இருக்கிறார். நீ நானும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நானுமே 4 நாள் ஆயிற்றே என்றார். விசுவாசம் இல்லாத ஒருவர் நம்ம குடும்பத்திலேயே ஒருவர் விசுவாசமா இருப்பாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, விசுவாசம் இல்லாதவர்களா இருப்பாங்க. அதனாலதான் அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். உன் கண்ணீர் துடைக்கணும்னா, உன் கவலைகளை போக்கணும்னா விசுவாசம் வேணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தையும் உன்னால செய்து கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில விசுவாசம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இருக்கணும். நான் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் இருக்கணும். ஏற்ற நேரத்தில் என் வாழ்க்கையை உயர்த்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த மரியாளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின் கண்ணி 2 பேரும் ஒரே வார்த்தை தான் ஆண்டவரிடத்துல போய் சொல்றாங்க. மார்த்தாலும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க, மரியாளும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க. இந்த சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஒரே விண்ணப்பத்தை கூட நம்ம செய்யலாம். அல்லேலூயா.
யார் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் பெறுகிறார்கள் என்றுதான் காரணம். அல்லேலூயா. நீ செய்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறாரா என்றுதான் அர்த்தம். மார்த்தாள் செய்த அதே ஜெபம் மரியாளும் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆனால் மரியாளுக்கு பதில் கிடைக்கிறது. ஏன்னா மார்த்தாளுடைய வார்த்தையின் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, வருகையில நடக்கும் என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க. இப்பவே அது எழுப்புதல் உண்டாகும் என்று மரியாதை விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்பவே என் வாழ்க்கையில நடக்கும் என்று விசுவாசிக்கிறாங்க. அப்படி விசுவாசித்ததுனால் மட்டும்தான் அந்த இடத்துல லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வேண்டும் என்றால் உடனே நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உடனே இயேசு கிறிஸ்துவோடு நீ விசுவாசமா இருப்பாயானா உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற நேரத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வான். உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய சமூகத்துல நீ விழும்போது கர்த்தர் உனக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருத்தர் பாருங்க, யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவரோடு கூட என்ன பண்ணா இருந்தான். ஆனா ஆண்டவரை ஒரு காயப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, என்னை காட்டி கொடுக்கிறோம் பிறக்காத இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. என்னை காட்டி கொடுக்கிறோம் பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும். அப்பவே அவருக்கு தெரியும் இவன் மரித்து தான் போவான். அல்லேலூயா. இவன் செத்து தான் போவானே அப்பவே ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்கு ஒரு கலக்கம் பாருங்க. ஆண்டவர் இவர் காட்டி முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவனா இருந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செய்த மனிதன், இயேசு கிறிஸ்து நம்பி பணப்பையை கையில கொடுத்து ஏழைகளுக்கு உதவக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்த அந்த யூதாஸ் காரியத்தை செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரை துக்கப்படுத்தலாம். ஆண்டவர் வேதனைப்படுகிற அளவுக்கு இவன் ஒரு காரியம் செய்யறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க. ஆனாலும் பேதுரு பாருங்க, ஆண்டவரை மறுதலிப்பான். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு, நீ என்ன 3 வாட்டி மறுதலிப்பான் சொல்லிட்டு 3வது வாட்டி மறுதலிச்சு சேவல் கூவும்போது ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். அவன் எவ்வளவு மன கசந்து ஆயிரம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் தேடி போறாரு. அல்லேலூயா. இவன் மனம் கசந்து மனம் திரும்புகிறான். மனம் திரும்புகிறவராக நம்ம மாறணும். அல்லேலூயா. அப்பதான் உன் காயங்கள் ஆற்றப்படும். மனம் மாறணும், மனம் திரும்பணும். ஃபர்ஸ்ட்ல இயேசுவின் பக்கமா நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஆனா யூதாஸ் அங்க மனம் திரும்பினது, நான் தப்பு செய்துட்டு உணர்ந்தான கண்டி தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கல. அல்லேலூயா. மனம் கசந்து அயல. இனிமேல் பட்டு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுப்பா. இனிமேல் பட்டு ஆண்டவருக்கு விரோதமா நான் செய்துட்டேன், இனி நான் இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவருக்கு விரோதமா நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர் அவருடைய பாதத்துல விழுந்திருந்தா கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருப்பான். அவர் பாதத்துல விழுந்துட்டா பாருங்க. பேதுரு தேவனுடைய சமூகத்துல மனம் கசந்து அழுததுனால அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் சபைகளை கட்டுவதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சபைகளை கட்டி எழுப்புவதற்கு உண்டான எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்தார் பேதுரு மேல. ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் தேவனுக்கு முன்பாக மனம் கசந்து மனம் மாறி மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்போமானால் கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. உன்னை குறித்து எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புல கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. பேதுருவை நிலைநிறுத்தினார். பேதுரு மனம் கசந்து தேவனுக்கு முன்பாக அழைத்து தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தையில பேதுருவை நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிலைநிறுத்தணும்னா நம்ம இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் நீ நிலைநிற்கணும். அல்லேலூயா. மனம் திரும்பணும், மனம் மாறணும். அல்லேலூயா. அப்படி மாறும் போதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவார். உன் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். அங்க வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நம்ம ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உண்மையாய் அந்த மரியாள் தேவனுடைய சமூகத்துல எப்படி போயிட்டு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு அங்க அழுகையோடு போய் விண்ணப்பம் செய்தாங்களோ அவங்களுக்கு பதில் கிடைச்சது. நீங்கள் அப்படி வேண்டும் போது, அப்படி கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் தருவார். அல்லேலூயா. உன் அழுகையின் குரலை கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன்னுடைய காயங்களை ஆற்றுகிற தேவன். உனக்கு பதில் கிடைக்கணும்னா நீ கண்ணீரோடு தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து ஒரு வேண்டுதல் செய்வாயானால் கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால், அவர் உன்னை என்ன பண்றாரா? விசாரிக்கிறவரானபடியால், விசாரிப்பு அற்றவர் அல்ல, உன்னை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. வாசிமா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வைக்கணும். எத்தனை பேர் அவர் மேல வைக்கிறோம்? அல்லேலூயா. சுயமா வைக்கிறோமா? இல்ல வேண்டுதலோடு அழுகையோடு கண்ணீரோடு உண்மையோடு கர்த்தரிடத்தில் இந்த விண்ணப்பத்தை எனக்கு பதில் கொடுப்பார் என்று வைக்கிறோமா? அல்லேலூயா. நீ அப்படி செய்து பாரு. உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை கேட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா உன் விருப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஒரு குருடனை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா அவனுக்கு கண் பார்வை தான் வேணும்னு? அல்லேலூயா. ஆனா உன் விருப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் விண்ணப்பம், உன் விருப்பம். ஒருவேளை அவன் பார்வை இல்லாம எனக்கு பணம் புகைச்சி பேரெல்லாம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் கூட கொடுத்திருப்பார். ஆனா உன்னுடைய விருப்பத்தை கர்த்தர் விரும்பி கேட்கிறார். உன் தேவை என்ன என்பதை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. உன் தேவையை சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடு கூட கண்ணீரோடு கூட மரியாதை எப்படி கண்ணீரோடு தன் காயங்களை தேவனுக்கு வெளிப்படுத்தினாங்களோ அது போல நீ தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தும் போது கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன் காயங்களை ஆற்றி உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆரோக்கியமற்ற சூழ்நிலையை ஆரோக்கியமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 68:5. நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, கைம்பெண்ணுக்கு, இத்தனை பேரையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கைவிடப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் கூட தேவன் மற்றவர்கள் உலகம் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். உலகம் உன்னை கைவிடப்பட்டவர்கள் தீண்டப்படாதவர்கள் என்று கூட உன்னை ஒதுக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் ஒதுக்க மாட்டார். அல்லேலூயா. விசாரிப்பற்றவர்கள் என்று நினைக்கலாம். தேவன் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உன்னை தோள் தூக்கி இந்த தேசத்துல உன்னை உயர்த்தி வைக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா நீ ஆசைப்படுகிறதை தேவனுக்கு முன்பாக, நீ விருப்பப்படுகிறதை தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு வை. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நீ இருந்திருந்தா என் தம்பி செத்து இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவங்களுக்கு லாசரு உயிரோடு வேணும். அல்லேலூயா. அது நன்றாக அறிந்த தேவன். அல்லேலூயா. நீ இருந்திருந்தா என் தம்பி செத்து இருக்க மாட்டான், அப்போ உயிரோடு இருந்திருப்பான் என்று அந்த அம்மா ஆசைப்படுறாங்க. என் தம்பி உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று நீ விருப்பப்படணும். அல்லேலூயா. என் குடும்பத்துல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று நீ விருப்பப்படணும். நீ விரும்புகிறதை கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. நீ
நீ விரும்புகிறதை கர்த்தர் தருகிறவர். அந்த அம்மா இருதயத்தில் இருக்கிறத ஆண்டவர் நன்றாக அறிந்து லாசருவை வெளியே எழுந்து வர செய்தார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாள், அந்த அம்மா சொல்றாங்க 4 நாள்ல சதையெல்லாம் அழிவிடும். ஹல்லேலூயா. எலும்புல ஒட்டி இருக்காது, நரம்போடு சேர்ந்து இருக்காது, எல்லாம் அழுகி போய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகின சூழ்நிலையிலும் கர்த்தர் உயிரோடு லாசருவை சதையிலும் நரம்புமாய் எல்லாம் ஒன்று சேர்த்து ஜீவனுள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் எழுப்பி கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கையில சதைகள் போல நரம்பு போல தனித்தனியாக பிரிந்து போய் இருக்கலாம். உன் வாழ்க்கையில ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு கலக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். என்ன செய்யறது அடுத்த வேலை என்பதை உன்னுடைய நினைப்புல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அல்லேலூயா. பயந்த சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ விழுந்து செபிக்கும் போது கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி உனக்கு முன்பாக ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றிடுவார். அநேகர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமானது, இவர்கள் எழுந்திருக்கவே மாட்டார்கள் என்று நினைச்சுமே, இவர் விழுந்து போனார்களே, இவர் விழுந்து போனவர்கள் எப்படி எழுந்து நிற்க முடிந்தது என்று அநேகர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த இஸ்ரவேல் மக்கள் லாசரு வெளியே வந்த உடனே அந்த மகிமையை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். இவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை, இவங்க அப்படியே தான் இருக்குது, அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது அவருடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள், இயேசுவின் நாமத்தை சொல்றாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அடித்தட்டிலேயே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றுவார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இருப்பாரானால் கண்டிப்பா என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை என்ற படகுல இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் காற்றில் கடலையும் ஏந்த அதட்டுவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து நம் படகுல இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவரை பார்த்து நாங்கள் சாகிறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்க கூடாது. அல்லேலூயா. அல்ப விசுவாசியே என்று கேட்பார். அவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையில இருந்தா போதும். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காற்றையும் எல்லா அலைகளையும் கர்த்தர் எழுந்து நின்று இறையாதே சத்தமிடாதே என்று சொல்லுவார். அல்லேலூயா. நீ உனக்கு இருக்கிற விசுவாசம் உன் காரியங்களை அவங்க பதறி போயிருந்தாங்க. ஐயோ இந்த கடல் அலையில நம்ம முழுகிடுவோம் போது, நம்ம மரித்து போயிடுவோம் போது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க படகுல இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உன் வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாயானால், ஞாபகம் வைத்துக் கொள்வாயானால் கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் இல்லை, கலக்கமா இருக்கிறாங்க, இருதயம் கலங்கி போச்சு, வழுப்புலாம் போச்சு. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, வழுப்பு ஃபுல்லா போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்களுக்கு. அடுத்தது அவங்களுக்கு அந்த வருமானம் வந்தா தான் நான் பண்ண முடியும், குடும்பத்திற்கு போய் கொடுக்க முடியும். ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என் பிள்ளைகள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ்ல எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கண்டிப்பா அந்த நஷ்டத்துக்கு கர்த்தர் ஈடுகட்டுவார். அல்லேலூயா. நீ விசுவாசமா இரு. சொல்லுகிறது யார் என்பதை நீ நன்றாக அறிய வேண்டும். ஆயத்துல உன் வலையை எடுத்துக்கொண்டு போய் வலது பக்கமாய் போடு என்று சொல்லுகிறவர் கர்த்தர் இயேசு என்று நீ அறியணும். அல்லேலூயா. சொல்லுகிறவர் யார், உன்னோடு பேசுகிறவர் யார், நீ விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நம்ம உணரணும். அல்லேலூயா. அப்படி உணரும் போதுதான் என் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார். அல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை இருக்கும் போது உன் குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. உன் இருதயம் கலங்கி கூட இருக்கலாம், நீ துன்பப்பட்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு முன்னாடி நீ போய் நிற்கும் போது கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் முகத்தை பார்க்கிறார். உன் முகத்துல என்ன தெரிகிறது, உண்மையான ஒரு விசுவாசம் இருக்கிறதா, உண்மையான உன் விண்ணப்பம் இருக்கிறதா, உண்மையாக உன் கண்ணீர் வருகிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. மரியா மார்த்தாள் கூட போய் பார்த்தாங்க, ஆண்டவர்கிட்ட பேசினாங்க, நீ இருந்திருந்தா என் சகோதரர் செத்திருக்க மாட்டான்னு சொன்னாங்க.
எல்லா விஷயத்தையும் அவங்களும் சொன்னாங்க. இந்த அம்மா என்ன விண்ணப்பம் சொன்னாங்களோ அதே விண்ணப்பத்தை மார்த்தாலும் சொன்னாங்க. ஆனா மார்த்தாளுடைய இருதயம் வேறுபட்டு இருந்தது, மரியாளுடைய இருதயம் வேறுபட்டு இருந்தது. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரே விண்ணப்பம் தான் வச்சாங்க. கேட்கிற விதம் இருக்கிறது தேவனிடத்துல. அல்லேலூயா. ஒருத்தருக்கு நம்ம போய் கடன் கேட்கும் போது கூட ஒரு கேட்கிற விதம் இருக்குது, ஒரு கேட்கிற தோரணை இருக்குது. அல்லேலூயா. அப்பதான் கேட்பாங்க, இவங்க கொடுக்க முடியுமா, இவங்களுக்கு கொடுக்கிற திராணி இருக்குதான் அவங்க யோசிப்பாங்க. அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்தில் நீ போய் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற திராணி இருக்கிறதா என்று பார்க்கணும். அல்லேலூயா. உன்னுடைய தோரணை எப்படிப்பட்டதா இருக்கிறது, உன்னுடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரும் முதல்ல தேடிங்க. அல்லேலூயா. அவரை நீ எப்போ தேடுறியோ அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 147:3 வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. இருதயம் நொறுங்கி போய் இருக்குதுப்பா, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படி கலக்கும் கண்ணீர். அப்படியே ஒருத்தர் பார்த்த உடனே பாருங்க, ரொம்ப அவங்க மேல அன்பு வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க பயங்கரமான துயரத்தில் இருக்கும்போது அந்த நபர் வந்துட்டாங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து கலக்கலன்னு ஆயிடும், தண்ணி கொட்டிடும். இவங்களாவது நம்மளை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களே. அல்லேலூயா. ஒரு மனிதன் வந்து நிற்கும் போதே அந்த கண்ணீர் நமக்கு கொட்டுதுன்னா, தேவனாகிய கர்த்தரே உன் முன்னாடி வந்து நின்னா உன் கண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு பதில் கொடுக்கிறவர், கர்த்தரே உன் பிணிகளை நீக்கிறவர், கர்த்தரே உன் நோய்களை குணமாக்குகிறவர், கர்த்தரே உன் இருதயம் நொறுங்குண்ட அந்த காயத்தை ஆற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நீ உட்கார்ந்து அழும்போது உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கிற மாதிரி நீ இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ மாத்தாரை போல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நம்ம வந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. யோபு பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அவருடைய நண்பர்கள் வந்து உட்கார்றாங்க. அவர் பட்டிருக்கிற, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் சாதாரணமான காயம் இல்லை. யோபுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னா, அவருடைய பிள்ளைங்க செத்துட்டாங்க, மனைவி இருக்காங்க, வேலைக்காரர்கள் ஓடிட்டாங்க, ஆடு மாடுலாம் போயிடுச்சு, நிலங்கள்லாம் பயிர் வச்ச நிலம்லாம் எரிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. யோபு விட்டு எல்லா நிலைமையும் மாறிடுச்சு. ஒரு சூழ்நிலை கூட சரியில்லை யோபுனுடைய நிலைமை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ராஜா போல வாழ்ந்துட்டு திடீர்னு சரிவை கண்டுட்டு அந்த இருதயம் எப்படி இருக்கும், கலைக்கு போயிருக்கும்ல. சாதாரணமா நம்ம இருக்கிற இதுலயே இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையே தன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி தர முடியலன்னா அந்த இருதயம் எப்படி கலங்கும் என்பது பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. தன் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்க முடியலையே என்று சொல்லி ஒரு கலக்கம் ஏற்படும் பாருங்க, அந்த இருதயம் புண்படும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுங்களா? அங்க பாருங்க. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைலாம் போயிட்டாங்க. அவன் எழுந்து போயிட்டு தன்னை தனியா சரீரம் ஃபுல்லா அப்படி புண்ணு, சரீரம் ஃபுல்லா புண்ணு. அவங்க நண்பர்கள் வந்து பேசுறாங்க, வந்து உட்கார்றாங்க, வந்து உட்கார்ந்து நன்றா பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதான் யோபு பார்த்துட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. 16வது அதிகாரம் யோபின் புஸ்தகத்துல 1 to 6 வரையும் வாசிங்க. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர், காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ,
இப்படி பேசுற உத்தரவு இவ்வளவு சொல்ல பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க என்னை குறிச்சு. நான் ஒரு பாவமும் செய்யாதவன், ஒரு நீதிமானா இருக்கிறேன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ததே இல்லை. என்ன பார்த்து இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் சொல்றீங்க? எவ்வளவு அவதூறு பேசுறாங்க தெரியுமா? கூட இருந்த நண்பர்கள், கூட இருக்கிறவங்க. அல்லேலூயா. அந்த 3 நண்பர்களும் அவர் பேசாத பேச்சு இல்லை. அந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமான வார்த்தைகளால அவர் பேசல, அவ்வளோ மட்டமா பேசுறாங்க. வாசிமா. இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். ஆமா, வாயினால நான் இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு நான் நன்மையான காரியங்களை தான் செய்வேன் கண்டி உனக்கு தூஷணமா நான் பேச மாட்டேன். அவர் இருக்கிற நிலைமையில பேசுறாரு பாருங்க. நண்பர்கள் காயப்படுத்துறாங்க, இருதயம் நொறுங்கி போயிருக்குது, குடும்பம் செஞ்சு போச்சு, இருந்த சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. கலக்கமான ஒரு இருதயம், ஒரு துயரமான ஒரு இருதயம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்க நண்பர்கள் வந்து பேசுறாங்க, குத்தி குத்தி பேசுறாங்க. நீ பாவம் செய்திருப்பா, ஆனால் தான் மொத்தம் ஆண்டவர் எடுத்துட்டாரு. அல்லேலூயா. எவ்வளவு துணிகரமான பேச்சு. அவர் சொல்றாரு, நீங்க அப்படி இருந்திருந்தா நான் அப்படி சொல்ல மாட்டேன், உனக்கு நியாயமான பேச்சு தான் நான் பேசுவேன், உனக்கு ஆறுதலான வார்த்தை தான் சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க பாருங்க எப்படிப்பட்ட புண்பட்ட, அதாவது எரிகிற எண்ணெயை எரிகிற நெருப்புல ஒண்ணு கொஞ்சம் இவங்க என்ன பண்றாங்க, தீய மூட்டுறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொளுத்தி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொளுத்தி போட்டு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டுன்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க நண்பர்கள். அல்லேலூயா. கூடவே இருக்கிறவங்க அங்க கொளுத்தி போடுறாங்க. ஆனா நீங்க இப்படி செய்தா கூட நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன், உனக்கு நன்மையான காரியங்களை தான் செய்வோம்னு சொல்றாரு யோபு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இருதயம் பாருங்க. நான் ஒதுங்கி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை நான் அப்படி பேச மாட்டேன். அல்லேலூயா. 19வது அதிகாரத்துல 1-3 வரையும் வாசிங்க. யோபு பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வருத்தப்படுத்துவீங்க? வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். வார்த்தையினால என்னை நொறுக்குறீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். ஆமா, 10 வாட்டி என்னை நிந்திச்சிட்டீங்க. நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால், என்னை நீங்க கடினமான ஒரு முகம், இதுவரை பேசுனது இல்ல, அவ்வளவுதான், இவன் பழக மாட்டான். இனியே நம்ம கூட வந்து ஃப்ரெண்டா இருக்க முடியாது இவனால. ஏன்னா சரீரம் முள்ள அழுகி போயிடுச்சு, எல்லாம் பலமும் தீர்ந்து போயிடுச்சு. இனிமேல் அவன் பழக மாட்டான். இவன் வந்து ஒன்னும் ஆக போறது இல்ல, கர்த்தர் இவனை உயிரோட எழுப்ப போறது இல்ல, இவனுக்கு சுகத்தை தர போறது இல்ல, இவனுக்கு ஆரோக்கியத்தை தர போறது இல்லை என்று சொல்லி கடினமான வார்த்தையினால பேசுறாங்க. அல்லேலூயா. இனி இவர்கள் எழுந்திருக்க முடியாது. இனி இந்த சரிவுல இருந்து இவங்க தூக்கி விட முடியாது, யாராலும் முடியாது என்று சொல்லி அவர் தூஷணமான வார்த்தையினால பேசுறாங்க, கடினமான வார்த்தையினால பேசுறாங்க. அல்லேலூயா. ஆனா யோபு நினைக்கிறார் பாருங்க. கீழே வாசிமா, வாசி 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால், நீங்க கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. உங்களுக்கு வெட்கம் இல்ல. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோட தான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி என் நிந்தையாக என்னை கடித்துக் கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களானால். அல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்க. நான் 15வது வசனத்தை வாசிங்க. என் வீட்டு ஜனங்களும், பாருங்க, இவங்க நிந்திக்கிறது மட்டும் இல்ல, நண்பர்கள் நிந்திக்கிறது மட்டும் இல்ல, வீட்டு ஜனம் வாசிங்க. என் வீட்டு ஜனங்களும், என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். நான் அவர்கள் பார்வைக்கு பரதேசியானேன். நான் அவர்கள் பார்வைக்கு எப்படி ஆயிட்டேன்? பரதேசியா போயிட்டேன். நான் அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்திருக்கிறேன், அவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறேன், அவங்களுடைய என் கரங்களினால அவங்களை அழகு பார்த்திருக்கிற கொடுத்து, அவங்களுடைய எல்லா சரிவின் நேரத்துல நான் அவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறேன். ஆனா அவங்களுடைய பார்வைக்கு இப்ப நான் எப்படி பண்ணவனா இருக்கிறேன்? ஆமா, என் கையில ஒண்ணும் இல்ல, நான் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை என் கையில இல்ல. ஆனா அவங்களுக்கு பார்வைக்கு நான் பரதேசி போல தெரிறேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது, என் வேலைக்காரன் என்கிட்ட அவன் சம்பளம் வாங்கினா, நான் அவன் குடும்பத்தை நான் போய் சுத்தி இருக்கிறேன்.
அவன் என் வேலைக்காரனை நான் கூப்பிடுறேன், அவன் எனக்கு உத்தரவு கொடான். அவன் என்னான்னு கூட கேட்கலையும். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் இன்னான்னு கூட என்ன பண்ணினான்? எவ்வளவு மனசு காயம் பாருங்க. இதுவரையும் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கினவன், இதுவரையும் நம்ம சம்பளத்தை வாங்கி அவன் குடும்பம் போயிச்சவன், நான் கூப்பிடுறேன் இன்னான்னு கூட ஒரு வார்த்தை. நிலைமை தவறிச்சுன்னா, நம்ம நிலைமை தவறிச்சுன்னா அவன்னா ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருத்தவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம கையில என்ன இருக்கணும்? ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஈரம் இல்லைன்னா நம்மள ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டான். நீங்க பாருங்க, அவருடைய சரிவு சரிஞ்ச உடனே உன் வேலைக்காரன் இதுவரையும் சாப்பிட்டு இருந்தவன், இதுவரையும் அந்த குடும்பத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டு இருந்தவன், அந்த குடும்பத்தினால அவன் குடும்பம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஓனர், அந்த எஜமான் தன்னுடைய சரீரம் முழுவதும் சுகம் இல்லாம இருக்கிறான். அவன் சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கடவுள் நம்மளை கூப்பிடுறாரு. இன்னான்னு போய் அவன் பணிகளை செய்கிறவனா இருக்க வேண்டியது இல்லாம அவன் மறுபுத்தர் கூட கொடுக்கலையா? அல்லேலூயா. இவனுக்கெல்லாம் நம்ம பதில் தான் இருப்போம். இவனால நம்ம இனிமே போயிட முடியாது, இவனால நமக்கு ஒரு காரியமும் நடக்காது என்று சொல்லி மறுபுத்தர் கூட கொடுக்கலாம். அல்லேலூயா. கீழ என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் வாயினால அவன் என்ன ஆயிடுச்சா? ஆப்பா எனக்கு தூக்கி கொடுப்பா இல்ல கெஞ்ச வேண்டியதாயிடுச்சான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நபரா இருக்காங்க. கெஞ்ச வேண்டியதாயிடுச்சு. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. ஆமா, என் சுவாசம் என்னுடைய சரீரம் அவங்க அந்த மனைவி எப்படி இருக்குதான்? வேறுபட்டு இருக்கு. ஏதாவது இருக்கு நம்ம படல ஆர்மின்னு இருக்கோம். சே, அதுதான் சொன்னாங்க அந்த அம்மா. தேவனை தூஷித்து அவங்களுக்கு வேறுபட்டு இருக்குது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற. வேலைக்காரன் வானா வருவான், வேலைக்காரி வானா வருவான், சாப்பாடு ஆக்கி வச்சு டேபிள்ல எடுத்து வச்சு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடறதுக்கு கூப்பிட ஒரு நிலைமை அந்த குடும்பத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப யாரும் இல்லை. அவங்களுக்கு வேறுபட்டு தெரியுது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைன்னா நம்ம இருந்த இடம் எப்படி, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் நம்மளோட சுத்தி இருந்து நமக்கு பணிவிடை செய்து இருந்தாங்க. ஆனா இப்போ எப்படி இருக்குது? வேறுபட்டு இருக்குது. அந்த நிலைமை இல்லை, மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விசாரிப்பற்றவர்களாக உன்னை துரத்தி விடலாம், உன்னை தள்ளி விடலாம், உனக்கு ஆதரவு சொல்ல கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 25வது வசனம் வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் அறிகிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, யோபு இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, வேலைக்காரன் வரல, வேலைக்காரிகள் வரல, வேலைக்காரன் கூப்பிட்டா மரியாதை கொடுக்கல, என் மனைவி என்ன தூஷணமா ஒரு மாதிரியா நினைக்கிறான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்க என் நண்பர்கள் என்னை வையலாம், என் நண்பர்கள் என்னை கைவிடலாம், வேலைக்காரர்கள் கைவிடலாம், பதில் கொடுக்காம இருக்கலாம், மனைவி என்ன ஒரு மாதிரியா நினைக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை உருவாக்கினவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறார் பாருங்க. இந்த நிலைமை எனக்கு மாறும். என் சொந்த கண்ணு ஆண்டவரை பார்க்கும். வாசிப்பாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் என்று மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை என் பார்ப்பேன். மாம்சத்திலிருந்து என் சொந்த மாம்சம் சரியாகி நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அவருடைய சரீரம் சுகமாச்சுங்க. கர்த்தர் வந்து அவர் காயங்களை ஆற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லாத அந்த குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் ஆரோக்கியமாக மாற்றினார். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. காயப்பட்ட ஒரு குடும்பம், ஆரோக்கியம் இல்லாத ஒரு குடும்பம், கைவிடப்பட்ட ஒரு நிலை, தேற்றுவார் இல்லை, ஆதரவற்றவர்களா இல்லை, நண்பர்கள் ஆதரவா இல்லை, வேலைக்காரர்கள் ஆதரவா இல்லை, வேலைக்காரிகள் ஆதரவா இல்லை, சொந்த குடும்ப ஜனம் ஆதரவா இல்லை. எவ்வளவு பெரிய கண்ணீர், எவ்வளவு பெரிய இருதயத்தில் ஏற்பட்டிருக்க காயம். அந்த காயத்தை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆற்றுகிறார்.
42வது அதிகாரத்துல அங்க பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். வேண்டுதல் பண்ணும்போது இவனுடைய சிறையிருப்பாய் இருந்த அந்த சிறையிருப்பின் காயங்கள் அங்க ஆற்றப்படுகிறது. அல்லேலூயா. அங்க ஆற்றப்படுகிறது பாருங்க. 42வது அதிகாரத்துல அங்க தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் மேல நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மரியாதை போல யோபு போல பேதுருவை போல மனம் கசந்து தேவனுக்கு முன்பாக நீ இருக்க போது கர்த்தர் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை திருப்பு முனையாக மாற்றி உன் காயங்களை ஆற்றி உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் உன் வாழ்க்கையில. அல்லேலூயா. அல்லேலூயா. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் கடைசியாக. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதனுடைய சட்டைகளின் கீழே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வெளியில் நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். திருவிருந்துக்கு தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாக நாம ஆயத்தமாவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.